ஃபிக்ஹுல் அகல்யாத் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முஸ்லீம்கள் சிறுபான்மையினரின் சட்டவியல் ஆகும். இது முஸ்லீம் மிகுதியாக அல்லாத இடங்களில், முஸ்லீம்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய இடங்களில் எங்கெல்லாம் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறாங்களோ அந்த முஸ்லீம் சமூகங்கள் மற்றும் அவர்களின் தனிப்பட்ட தேவைகள், பிரச்சனைகள் மற்றும் சட்டங்கள் பற்றி பேசக்கூடியதாகும். ஸோ அகல்யாத் என்பது சிறுபான்மைகள் என்று பொருள் தரக்கூடியது. ஸோ இத்தகைய முஸ்லீம் சிறுபான்மைகள் தமது தனிப்பட்ட சூழலை பொறுத்து சில ஷரியத் சட்டங்களில் சில மாற்றங்கள் நடைபெறலாம். இது இஸ்லாமிய சட்டவியல் முறை என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கான உதாரணங்கள் இஸ்லாமிய அம்சங்களை வெளிநாட்டு சூழலில் பின்பற்றுவது தொடர்பான சட்டங்கள், மேலும் ஹலால் உணவு கிடைக்காத சூழலில் உணவு உண்பது தொடர்பான சட்டங்கள், கலப்பு வேலை சூழலில் பணியாற்றுவது, அது ஆண்கள் பெண்கள் கலந்த சூழலில் வேலை செய்வதற்கு அனுமதி, அது தொடர்பான சட்டங்கள், மேலும் திருமணம் மற்றும் குடும்ப சட்டங்களில் சில மாற்றங்கள், உள்ளூர் மொழிகளில் குரானை கற்பது மற்றும் இஸ்லாத்தை போதிப்பது தொடர்பான அம்சங்கள், தற்காலிக திருமணம் அல்லது ஒப்பந்தங்கள் இது தொடர்பான விஷயங்கள், நிதி பரிவர்த்தனைகள் இது தொடர்பான விஷயங்களை பேசுவது. ஸோ தேர்தல் தொடர்பான விஷயங்கள், முஸ்லீம்கள் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய நாடுகளில் முஸ்லீம்கள் தங்களுடைய உரிமை மற்றும் சமூக நலன்களை காப்பதற்காக தேர்தலில் பங்கேற்பது தொடர்பான விஷயங்கள், ஓட்டு போடுவது சம்பந்தமான விஷயங்கள். அடுத்த ஒரு முக்கியமானது வங்கி சேவைகள். முழுமையாக ஷரியத்திற்கு ஏற்ப வங்கி வசதிகள் இல்லாத சூழலில் அப்படிப்பட்ட நாடுகளில் முஸ்லீம்கள் சாதாரண வங்கிகளை கவனமாக பயன்படுத்தக்கூடிய முறைகள். ஏன் ஃபிக்ஹுல் அகல்யாத் தேவை என்றால், இத்தகைய நவீன பிரச்சனைகள் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாமிய பாரம்பரியத்தில் நேரிடவில்லை. இது ஒரு விஷயம். முஸ்லீம்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய சூழலில் இஸ்லாமிய சட்டங்களையும் சூழல் சார்ந்த நியாயங்களையும் சமநிலைப்படுத்த வேண்டியதின் அவசியம். ஸோ இத்தகைய விதிகள் முஸ்லீம்களுடைய இஸ்லாமிய அடையாளத்தை காப்பதற்கும் சமூகத்தில் நிம்மதியாக வாழ்வதற்கும் பயன்படுத்த உதவக்கூடிய விஷயமாக இருக்குது.